வணக்கம் மக்களே, இன்றைக்கி பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பைனாப்பிள் தோல் சீவி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு இழுப்பு சட்டியில் முந்திரி திராட்சையை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நெய் விட்டு இந்த கட் பண்ணி வச்ச பைனாப்பிளையும் நல்லா வறுத்துக்கிறேன். வைக்கிட்டு இதுக்கு இந்த கேசரிக்கு நான் ஃபார்ச்சூன் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆயில் விட்டுட்டு ரவையை நல்லா வறுத்துக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி பக்கத்தில் சூடு பண்ணிக்கலாம் அடுப்பு. இப்போ நல்லா ரவை செவக்க வறுத்தாச்சு. இப்போ இந்த ஒரு ஃபுட் கலர் லெமன் கலரை எடுத்திருக்கேன். அப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த வெந்நீரை விட்டு நல்லா ரவையை வேக வச்சதுக்கப்புறம் இந்த ஃபுட் கலரையும் கலந்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா பைனாப்பிள், அதையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 டம்ளர் ரவைக்கு நான் 2 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். எனக்கு பாத்திரம் பத்தலாங்கிறதுனால 2 பாத்திரமாக இதை வச்சு கிண்டின்ட்டுருக்கேன். இப்போ நல்லா கிண்டி கட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம நெய்யும் விட்டுக்கலாம். நடுநடுவில் விட்டுக்கணும். முந்திரி திராட்சை போட்டு நான் இப்போ பேக்கிங் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி ஸ்வீப்பர்ஸ்க்கு ஸ்வீட்டோட சாப்பாடு கொடுக்குறதா இருக்கேன். அன்றைக்கி இதோட வெஜிடபிள் ரைஸ் கொடுக்கறதுக்காக பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் அரைச்சிருக்கேன். இப்போ அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் விட்டுட்டு இந்த மசாலா பொருள் போடுறோம். போட்டுட்டு காயெல்லாம் நறுக்கி வச்சாச்சு. இப்போ பிரிஞ்சி இலை ஃபஸ்ட் போட்டுட்டு இந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் புதினா போடுறேன். புதினாவை நல்லா வதக்கிறப்புறம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, ஆல்ரெடி பச்சை மிளகா அரைச்சி போட்டிருக்கேன். இருந்தாலும் நல்லா காரமாக இருந்தால் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும். அப்புறம் தக்காளி, அப்புறம் கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கின அப்புறம் உருளைக்கிழங்கையும் போட்டாச்சு. நல்லா கிண்டி விடலாம். கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் காரப்பொடி, இவங்களுக்குலாம் காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். நல்லா காரப்பொடி போட்டு அப்புறம் பிரியாணி மசாலா பொடியும் அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லையா, அதில் போட்டு தண்ணி விட்டுக்கலாம். 1க்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சாச்சு. இப்போது இதுக்கும் எல்லாம் 2 பாத்திரத்துலேயும் குக்கர்லேயும் வச்சுட்டேன்னா இப்போ உப்பு எவ்வளோ உப்பு வேணுமோ நல்லா உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நான் இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஆல்ரெடி ரீஃபைண்ட் ஆயில் விட்டாச்சு. இருந்தாலும் கடைசியில் நெய் விட்டு நம்ம நல்லா கிண்டி மூடி வச்சோன்னா நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணி ரெடி ஆகியாச்சு. இதையும் பேக்கிங் பண்ணலாம். லஞ்ச் டைம் ஆகிடுத்து. அவங்க நல்ல பசியோடு வருவாங்க. அவங்கெல்லாம் சாப்பிட்டு வயிறு நிறையும் போது நம்ம மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும். அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. இந்த மாதிரி சர்வீஸ் நிறைய பண்ண கடவுள் அருள் புரியணும். எல்லாம் பேக்கிங்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ ஆனியன் ரைத்தா பேக் பண்ணிக்கலாம். நம்ம கையால் இந்த மாதிரி சமைச்சு கொடுக்கும்போது அதில் உள்ள சந்தோஷம் தனி தான் என்றைக்கும். இப்போ ஸ்பூனோட எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தண்ணி பாட்டிலோட அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்திட்டு போனாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.